தாமிரபரணி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு வணக்கம். சத்குருவே துணை. நம்ம கணக்கம்பட்டி ஐயா பற்றி சொல்லணும்னா நிறையா சொல்லலாங்க. அவரால் ஆகாதது எதுவும் கிடையாது. அவரோட துணை இருந்ததுன்னா நம்ம எதையும் சாதிச்சு போயிட்டு இருக்கலாம். இப்போ வாழ்க்கையை நான் ஓட்டுறேங்கிறதுலாம் இல்லைங்க. முழுசாக பொறுப்பு ஐயா கையில் கொடுத்தாச்சு. அவர் தான் ஓட்டிக்கிட்டு இருக்காருங்க. எப்படி சொல்கிறது, எங்கள் குடும்பத்தில் 6 பேர், அப்பா அம்மா நானும் ஒய்ஃபு, என் குழந்தைங்க 2 பேரு. 6 பேர்த்துக்குமே சேர்த்து நான் ஒருத்தன் தான் வருமானம் பெருசாக இல்லை. இருந்தாலும் இதுலேயும் என் குடும்பம் ஓடிக்கிட்டு இருக்குன்னா ஐயா பார்த்து ஓட்டிக்கிட்டு இருக்காருங்க. ஏதாவது சூழ்நிலை இடைஞ்சல் சிரமங்கும் போது சத்குருவே நீங்கள் பார்த்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டா அதுக்கு ஏதாவது ஒரு சொல்யூஷன் ஏற்படுத்தி கொடுத்துட்றாரு. எவ்வளோ பெரிய விஷயமா இருந்தாலும் அசால்ட்டாக அது பாட்டுக்கு நல்லபடியாக முடிஞ்சிருக்கு. இப்போ அப்பா காலமாயிட்டாரு. அப்பா காலம் ஆகி 1 இயர் ஆகுது. அவர் தான் இவங்க எல்லாத்தையுமே நல்ல விதமாக பார்த்து நடத்தி பண்ணிட்டு இருக்காரு. என் தங்கச்சிக்கு ரொம்ப லேட்டாக தான் திருமணம் ஆச்சு. திருமணம் ஆகி ஒரு 7-7.5 ஆண்டுகள் குழந்தை இல்லை. அப்போ போய் ஐயா கிட்ட தங்கச்சி மாப்பிள்ளையும் கேட்கலான்னு இருக்கும்போது உன்னை இப்படியே விட்டுட்டு போயிடுவேன் மாறிமா அப்படிங்கிற மாதிரி சொன்னார். ஐயா ஐக்கியமானது மார்ச் 11. ஆனால் குழந்தை பிறந்தது மே 14. விட்டுட்டு போயிடுவோனா மாறியம்மான்னு சொல்லி கேட்டதுக்குண்டான அர்த்தம் அப்புறம் தான் தெரிஞ்சுது. அதாவது என் தங்கச்சி குழந்தை இந்த பூமிக்கு வரும் பொழுது ஐயா ஐக்கியமாயிட்டாரு. ஆனால் அதுக்கு முன்னாடியே கொடுத்துட்டு போயிட்டாரு. என்னோட திருமணமும் கொஞ்சம் லேட்டாக தான் ஆகிட்டு இருந்துச்சு. எப்படி யாரை பண்ணலாங்கிற மாதிரி ஒரு இடம் போய் கேட்கும் பொழுது அந்த 2 செருப்பையும் நேராக விட்டுட்டு போன செருப்பு 2ஐயும் மாற்றி வச்சுருந்தாரு. ஓ, அதுதான் பதில், வேண்டாம் இது ஒத்து வரலைங்கிறத சொல்கிறாருங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்து இப்போ நான் கல்யாணம் பண்ணியிருக்கிறது எங்கள் அக்கா பொண்ணு. போய் கேட்கும்பொழுது அது வரைக்கும் எல்லாத்துக்கும் ஒவ்வொரு பாக்கெட்டு சாப்பாடு பொட்டலம் கொடுத்துட்டு இருந்தவங்க, நான் எனக்கு பின்னாடி அவள் அப்படி வந்துட்டு இருக்கும்பொழுது எப்பா சாப்பாடு பொட்டலம் ரொம்ப கம்மியாக இருக்குது, 2 பேர்த்துக்கு ஒன்று வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட தான் அதை முதல்ல சொல்கிறாங்க. வாங்கிட்டு திரும்பி பார்த்தா என் கல்யாணம் பண்ணிக்கலான்ட்டு இருக்கிற என்னோட அக்கா பொண்ணு, என் ஒய்ஃபு. ஸோ இதை அவர் ஓகே சொல்லிட்டாரு அப்படிங்கிற மாதிரி பண்ணிடுச்சு. ஐயாவோட தயவு தான். இங்கே சத்குரு ஜீவாலயம் மிக சிறப்பாக நடந்துட்டு இருக்கு. ஐயா இருக்கும் பொழுதுலேருந்தே ஐயாவோட திருவுருவ சிலை நான் இந்த நிர்வாகி ஜெயமோகன் சாமி அதெல்லாம் அங்கே ஐயாட்ட போயிருக்கும் பொழுது அருணாச்சலத்துக்கு சிலை செய்கிறாங்கடா சாமி, அது அப்படியே எண்ணாட்டம் இருக்குன்னாரு. அதுக்கு அர்த்தம் அப்போ புரியல. அதுக்கப்புறம் அங்கேருந்து கிளம்பி வரும்பொழுது தான் ஃபோன் வருது, ஐயா இது மாதிரி ஐயாவுக்கு சிலை செய்யலான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி ஆர்டர் பண்ணியிருக்குங்க அப்படிங்கிறது சொன்னாங்க. நிறைய விஷயங்களை முன்கூட்டியே நிறையாவும் சொல்லியிருக்காரு. லைவ்ல நடந்துகிட்டு இருக்கிற எங்கேயோ ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கிறது எல்லாமே இது மாதிரி சொல்லியிருக்காரு. அவரோட அற்புதங்களை சொன்னால் அது கணக்கில் அடங்காது, எப்படியோ போய்கிட்டு இருக்கும். எங்கள் அம்மா ஏஜில் கொஞ்சம் நல்லா வெயிட்டாகவே இருப்பாங்க. கட்டிலேருந்து பிறண்டு கீழே விழுந்துட்டாங்க. தடுக்கி விட்டு விழுந்தாலே இன்னைக்கு ஆப்ரேஷன் எலும்பு முறிவுலாம் நிறையா போயிட்டு இருக்கிற சமயத்தில் அவ்வளோ பெரிய உருவம் கட்டிலேருந்து விழுந்தும் இது ஆகலை, நல்ல விதமாகவே இருக்காங்க. அதெல்லாம் ஐயாவோட மகிமை தான். நாங்கள் ஐயாவோட 25 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தே ஐயாவோட அப்பவே அங்கேருந்து போயிட்டு வந்துக்கிட்டு தான் நாங்கள் நிறையா அவர் சொல்கிற வேலைகள்லாம் செஞ்சுக்கிட்டு சாலை போட்டு பிரித்து எடுத்ததுலேருந்து இந்த கரும்பு சோவா அந்த இதெல்லாம் அல்றதுலேருந்து அந்த இடத்த சுத்தப்படுறது கல் பெறட்டுலேருந்து எல்லா வேலையுமே அவர் கூட சேர்ந்து நிறையாவே இது பண்ணிருக்கு. எப்படி போவோம் எப்போங்கிறதான் தெரியாது. திடீர்னு பார்த்தா புறப்பட்டு போயிடுவோம். போகிற வரைக்கும் தான் நம்மளோட இது. அங்கே போயிட்டா அவர் பார்த்து அனுப்புறாரு. ஐயா ஐக்கியம் ஆகிட்டாரு. ஐக்கியமாகி ஒரு வாரம் கழித்து நான் போகிறேன். அடா இதுக்கு முன்னாடி வரைக்கும் அவர் பார்த்து தான் திருப்பி அனுப்புகிற மாதிரியே இருக்கும். நம்ம இப்போ என்னடா போயிட்டு என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கும்போது தோட்டத்துக்காரரை கூப்பிட்டு இந்த ஐயாவோட ஜாமான்லாம் இங்கே இருக்குது, இதெல்லாம் இந்த ரூமில் எடுத்து வைக்கணும், கொஞ்சம் வாங்க. நம்ம போன வரைக்கும் தான் நம்மளோட டைம். போனதுக்கு பிறகு அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு அவராக பார்த்து எப்போ அனுப்புவாரோ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை. சரி, இனி ஒன்றும் நம்ம கலங்க வேண்டாம், ஐயா இங்கே தான் இருக்காரு,
எப்பொழுதும் போல தான் அப்படி அதை பார்க்கத்தான் முடியலையே ஒழிய மற்றபடிக்கு முழுக்க நம்மளை ஆட்கொண்டு அவரோட இயக்கத்துல தான் நம்ம போய்கிட்டு இருக்குதுங்கிறத அன்னைக்கு தான் உணர்ந்துக்கிட்டேன். ஐயாவை நேரடியா பார்த்து பேசின பழக்கம் உங்களுக்கு நிறையாங்க. ஒரு சமயம் நான் சொந்த ஊர் பாண்டமங்கலம். பாண்டமங்கலத்துலேருந்து குடி இருந்துட்டு சரி இங்கே நாமக்கல் குடி வந்துடலாம், எதுக்கு பஸ் காசு வேஸ்டா. என்னோட தங்கச்சி கல்யாணம் வரைக்கும் 2006 வரைக்கும் அங்கே இருந்தாங்கங்கிற ஒரு சூழ்நிலை. இங்கே வரலாமான்னு கேட்கும்போது எங்கள் அப்பா ஒத்துழைக்கல, வேண்டாம் சொந்த ஊர் விட்டு போக வேண்டான்ட்டு. அப்புறம் ஐயாட்ட ஃபேமிலியோட தான் போயிருக்கும்போது கேட்குறோம், ஐயா பாண்டமங்கலத்தில் குடி இருக்கலாமா இல்லை நாமக்கல் குடி போயிடலாமா. சமயம் ரெண்டும் செய்யலாம். சாமி பாண்டமங்கலத்தில் இருக்கிறதுனால இருக்கலாம், நாமக்கல் போகிறதுனாலும் போகலாம். அது உங்கள் கன்வீனியன்ட்டுக்கு நீங்கள் பார்த்து செய்யறது, இதுக்கு என்ன போய் ஒரு கேள்வி. எங்கள் அப்பாவையும் பார்த்து சொன்னார், ஏய் சாமி இருக்கிற இடத்துல இருந்தாலும் இருக்கலாம், இல்லைப்பா நாமக்கலுக்கு குடி போகிறதுனாலும் போகலாண்டா சாமி அப்படிங்கிறத கூப்பிட்டு சொன்னதுக்கு அப்புறம் தான் எங்கள் அப்பா அதை ஒத்துக்கிட்டே நாமக்கலுக்கு குடி வந்தார். ஐயா மேலே ஒரு பக்திங்கிறதோட பயபக்தியே எங்களுக்கு. பேசுறதுன்னா ரொம்ப தயங்கி தான் போய் ஆனால் எதுனாலும் கேட்டுருவோம். போய் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கும்போது தயங்கியாவது கேட்டால் கேட்டதுக்கு என்ன பதிலோ அதை நிறையவே சொல்லியிருக்காரு. எனக்கு அவரை பற்றி எதுவுமே தெரியாதுங்க. ஜெயமோகன் சாமி தான் கூட்டிகிட்டு போனார். போகும்பொழுது முன்னாடி பாலக்காடு சாலை தாண்டி போய் திரும்புகிற இடத்துல இருக்கிற அந்த பூவாரச மரத்துக்கிட்ட தான் டபர் ஐயா அப்படிங்கிறாரு. தெரியல, அவரு அந்த கிணத்தை சுற்றி நடந்து வந்துட்டு இருக்காரு. நாங்கள் திரும்ப அப்படியே போயிட்டே வந்துட்டு இருக்கும் பொழுது அப்பதான் பார்க்குறோம், என்னடா இப்படி இருக்காரு இவரை மகான்கிறாரே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அப்படிதான் ஒரு எண்ணம் வந்தது. அப்புறம் கூட பயணிக்கத்தான் அவர் மிகப்பெரிய சமாச்சாரம் அப்படிங்கிறது அதுக்கப்புறம் தான் தெரிய வந்துச்சு. வேற எந்த கோயில் குளத்துக்கும் போறது இல்லை, வேற எந்த சாமியும் கும்பிட்றது இல்லை, எந்த இதுவும் கிடையாது. ஐயா மட்டும்தான் எங்களோட ஒரே கடவுள், ஐயா மட்டும்தான். என்னோட பொண்ணுக்கு முடி எடுத்து காது குத்துனது ஐயா முன்னாடி தான். ஐயா உட்காந்துருக்காரு, ஒரு 10 அடிக்கு முன்னாடி தான் அங்கதான் இருந்துச்சு. என் பையனுக்கு அங்கதான் முடி எடுத்து காது குத்துனது எல்லாமே கணக்கு மட்டும். எங்களுக்கு குலதெய்வமே அவர் தான். முதல்ல பார்க்கும்போது உங்களுக்கு இவரா அப்படின்னு தோணுனதுக்கு அப்புறம் அப்புறம் அவ்வளோ உங்களுக்கு நம்பிக்கை வந்தது? எனக்கு ஐயா ஜெயமோகன் சாமி மேல என்னோட குருநாதர் இவர். எனக்கு அவர் மேல அதீத நம்பிக்கை ஒரு பற்றி என்னோட வாழ்க்கையில நிறைய திருப்பத்தை இவர் மூலியமா தான் இது பண்ணுவேன். இவரு சொல்லிட்டாருங்கும் பொழுது எனக்கு அதில் ஆராய்ச்சி பண்றதுக்கோ மற்றது போதெல்லாம் எதுவும் இல்லை. போனதுக்கு பிறகுதான் அவர் சொன்னது, நான் பூமிக்கு வானத்துக்கு நடுவில் நின்று பேசுறேன்டா. இந்த ரங்கம்மா வீரம்மா இவங்கெல்லாம் என் கையை கட்டி நின்று வாசல் நின்றுகிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் இருந்து, சூரியனே மறைஞ்சாலும் எங்க டார்ச் லைட்ல வெளிச்சத்தை காமிப்போம், சூரியன் இருக்கிற வரைக்கும் நாங்கள் இருப்போங்கிறது அந்த சொன்ன விதங்கள்லாம் நிறைய விஷயங்கள் நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கிறத கண்ணு முன்னாடி அப்படியே நடத்தி காமிக்கிறது. நம்ம ஏதாவது ஒரு மனசுக்குள்ள கேட்கணும்னு நினைச்சு போய்கிட்டு இருக்கிற விஷயத்த கேட்காமே அதுக்கு அவர் பதில் சொல்றது. நிறைய கடவுள் அப்படிங்கிறது இவர் தான் அப்படிங்கிறத அதுக்கப்புறம் தான் கண்டுக்கிட்டேன். இந்த மாதிரி அற்புதங்களை முன்னாடி ஒரு நிகழ்த்தி காமிச்சிருக்காரு. நானே ஒரு 13 அடி பள்ளத்துல விழுந்தேங்க. இவரை பார்க்கறதுக்கு தான் நாங்கள் கரூருக்கு போயிட்டு இருந்தோம் ஒரு லாரியில. அது ஒரு 20-25 பேத்துக்கு மேலே போயிட்டு இருந்தோம். எல்லாருமே ஒன் பாத்து இறங்குறதுக்கு எல்லாம் இறங்குனாங்க. நான் போயிட்டு அடிக்கலான்ட்டு போற இடத்துல ஒரு 13 அடிக்கு பள்ளம். அப்போ அந்த 4 ways ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கு அந்த பில்லர் வைக்கிறதுக்கு ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க. உள்ள விழுந்துட்டேன். சும்மா லேசான ஒரு சிராய்ப்பு காயம் மாதிரி தான் இருந்துச்சு. ஒன்றும் ஃப்ராக்சர்லாம் இல்லை. கடைசி பார்த்தாக்க ஜவ்வு கிழிஞ்சிருச்சுன்னாங்க. ஒரு 10 நாள் 15 நாள் அப்புறம் போய் பார்த்தோம். அந்த இதுலையுமே பார்த்துக்கும் போது அப்படியே வெளியில் உட்காந்துருந்தேன். நடக்க முடியல, இருக்கிற கால் வீங்கிச்சு. அப்படியே பார்த்துக்கிட்டே நடந்து போனாரு. அதுதான் எங்களுக்கு ட்ரீட்மெண்ட்டு. கொஞ்சம் ஒன்று பெரிய பாதிப்பு இல்லாமல் ரெடியாகி வந்தாச்சு. என் பையன் பிறந்தப்போ 30 நாள் வரைக்கும் வேண்டாங்கிற மாதிரி சொன்னாங்க. 30 நாள் முடிஞ்சு 31ஆவது நாள் அங்கே ஐயாட்ட காமிச்சிட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போச்சு. பார்த்துட்டு உடனே வந்துடலாம் அப்படிங்கிற நினைப்புல போனோம். தங்கல் அப்படின்ட்டாரு. நாங்கள் தங்கறதுக்கு உண்டான எந்த ஃபெசிலிட்டியுமே எடுத்துகிட்டு போகணும். சரியான கொசுக்கடி. காலையில் பார்த்தா புள்ளி புள்ளியா சிவப்பா வட்டம். அப்போதான் தெரிஞ்சுது அவங்களுக்கு போட வேண்டிய அனைத்து தடுப்பூசிகளையும் அன்னைக்கு போட்டு ரெடி பண்ணி அனுப்பிச்சு விட்டாருங்கிறது. நிறைய சொல்லலாம். கொசுக்கடி எப்படி நீங்க தடுப்பூசி நினைச்சீங்க? நல்ல ஆரோக்கியமா அதுக்கப்புறம் இருந்தாங்க. எதுக்காக தங்க வச்சாருங்கிறதே எனக்கு அன்னைக்கு தான் புரிஞ்சிச்சு. இல்லாட்டி நாங்கள் போயிட்டு வரோம், கையில் குழந்தைய வச்சிருக்கிறோம், எங்கள் சூழ்நிலைலாம் தெரிஞ்சிருந்தும் அவர் தங்கிட்டு போ அப்படின்னு சொல்றாருனாக்க
எந்த ஃபெசிலிட்டியுமே போயிட்டு பார்த்துட்டு வந்துடலாங்கிற மாதிரி தான் போயிருந்தோம். அப்பதான் தெரிஞ்சிச்சு, எல்லாரும் ஏதாவது சொன்னாங்க, ஒன்றும் இல்லை. என் தங்கச்சி வீட்டுக்காரரை அங்க இருந்த கருப்பன் கடிச்சிட்டேன், கவிட்டான். அதாவது அது இதுனாங்க, இது டீட்டி கிட்டி எதுவும் போட வேண்டாம், இது ஐயாவோட இது. அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு குழந்தையே தங்கச்சி. அவருக்கு உண்டான ட்ரீட்மெண்ட்டு கருப்பன் மூலியமா ஒரு சின்ன கடி, அவ்வளோ. அது மாதிரி நிறைய பண்ணியிருக்காரு. கூடவே பக்கத்துலேயே படுத்துருந்துருக்கோம். ஐயா படுக்க ஐயா பக்கத்துக்குள்ளேயே படுத்துருந்துருக்கோம். அவருக்கு நிறைய சேவைகள் செய்யறதுக்கு, அவர் உடம்பெல்லாம் தொடறதுக்கு, விபூதி போட்டு தேய்க்கிறதுக்கு, எண்ணெய் போட்டு தேய்க்கிறதுக்குலாம் எங்களுக்கெல்லாம் வாய்ப்பு கொடுத்துருக்காரு. என்ன நம்ம ரொம்ப பெருமையா கர்வமா நினைச்சுக்கிட்டு போறப்ப கண்ட மெனிக்கு திட்டி அனுப்பிச்சு விட்டுருவாரு. நம்ம சாதாரணமா டே கிளம்புங்கன்னு சொல்றதுக்குள்ளரே அங்கிருந்து மொதல் ஆளா தெரிச்சு நாங்க வந்துடுவோம். தூரத்துல இருந்து ஐயாவை பார்த்துட்டா போதும் அப்படிங்கிற மாதிரி தான் நாங்க கடைசியா போக போக பயபக்தி, பக்தியை விட பயம் அதிகமாகி போச்சு ஐயா மேல. அந்த மாதிரிதான் நம்ம கூட இருந்தது. பக்தியோட பயம் அதிகமாக அவரு நெருங்க முடியாத ஒரு நெருப்புங்க. அது பின்னாடி தான் போக போக தான் தெரிய வந்துச்சு. அவரை தொந்தரவு பண்ணக்கூடாதுங்கிறது, அவரு கோவப்படுத்துற மாதிரி இல்லை. ஒரு தடவை சொல்லிட்டா அதை கிளம்பிடணும் அப்படிங்கிற மாதிரி அவரோட இது. அது புரியாம அவர்கிட்ட திட்டு வாங்கினா நல்லது, அடி வாங்கினா நல்லது அப்படிங்கிற முறையில நிறைய பேர் அது புரிஞ்சுக்காம வந்தவங்கள இதெல்லாம் பார்த்துட்டு, நீங்களாம் பழைய ஆளுங்க தாண்டா, ஏன்டா தொந்தரவு பண்றீங்கிற ஒரு வார்த்தை வந்துச்சு. அப்ப நம்மளே புரிஞ்சுக்கலைன்னா வேற யாரு புரிஞ்சுக்கிறது? புதுசா வரவங்க எப்படி புரிஞ்சுக்குவாங்கிற அவர் பழைய ஆளுங்கன்னு சொல்ற போதே அதோட இது என்னங்கிறது அப்பதான் தெரிய வந்துச்சு. அதனால அதுக்கப்புறம் பார்க்கணும், போவோம், ரொம்ப தூரத்துல இருந்தே பார்ப்போம். நல்லாதான் இருந்து பேசிக்கிட்டு இருந்தாருன்னா பக்கத்துல போறது இல்ல, கிளம்புங்க அப்படிங்கும் போது அந்த கார் சொல்றதுக்குள்ளே அங்கிருந்து கிளம்பி வந்துடும். அவரை தொந்தரவு பண்ணக்கூடாது அப்படின்னு நிறைய தடவை சொல்லியிருக்காரு. நீ இருக்கிற இடத்துல இருந்தே பண்ணீங்களா, ஏன் இங்க கொஞ்சம் சும்மா தொந்தரவு பண்ணிட்டு இருக்கிறீங்கன்னு இருக்காரு. நான் தான் நாமக்கல்லே இருக்கேன்ல, அங்கேயே இருக்கேன்ல, அப்புறம் ஏன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருக்காரு. வர வேண்டான்னு சொல்லல, போய் பொழப்ப பாருங்க, வந்தியா பார்த்தியா கிளம்பு, போய் பொழப்ப பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லி அனுப்பிச்சிடுவாருங்க. ஆனால் அவரு பார்த்தா ஒரு நிறைவு, ஒரு தெளிவு, ஏதாவது ஒரு சின்ன குழப்பம் அல்லது எல்லாத்தையும் பார்க்கணும்னு அவரை சாமிங்கிறத விட நம்ம குடும்பத்தில் ஒருத்தர் அப்பா மாதிரி, அதனால அவரை பார்க்கணுங்கிற எண்ணத்துல போவோம். பார்த்தோமா சரி கிளம்புங்கன்னு சொல்லிட்டு அடுத்த நிமிஷம் கிளம்பி வந்துடுறதோட சரி. அப்புறம் தான் போக போதான் தெரிஞ்சுது, அவர் தொந்தரவு பண்ணக்கூடாது, அவர் கோவப்படுத்தக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் பிறகுதான் தெரிஞ்சிச்சு. இருந்தாலும் பார்க்கணுங்கிற ஆர்வம் கடைசி வரைக்குமே குறையில. போயிட்டு பார்த்துட்டு கிளம்புனா உடனே கிளம்பி போகிறோம். அந்த கணக்கம்பட்டி ஊர் இருக்கு ஐயா, ஐயா வாழ்ந்த ஊர்ல அங்க உள்ள மக்கள் வந்து ஐயாவை பெருசா வந்து யாரும் கண்டுக்கிறது இல்லை அப்படின்னு சொல்றாங்க. அந்த வெளியில் உள்ள மக்கள் தான் ஐயா வந்து எந்த ஊர்ல எந்த மகானை அது மாதிரி கண்டுட்டு இருந்தாங்க. அது ஆனா அதே ஊர்ல பிறந்து அதே ஊர்ல மகானா வாழ்ந்து அதே ஊர்ல மகானா ஐக்கியமானதுங்கிறது வேற யாருக்கும் இல்லைங்க. ஐயாவுக்கு நிறைய மகான்கள் இருந்திருக்காங்க. பார்த்தீங்கன்னா அவங்க பிறப்பு ஒரு இடம், அவங்க மகானா ஜொலிச்சது வேற இடம். அப்படியே இருந்தாலும் அவங்க ஐக்கியம் பண்ணுனது வேற இடம், அப்படியே தான் இருக்கும். ஒரே ஊர்ல அங்கேயே இருந்துங்கிறது நான் பார்த்த வரைக்கும், எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஐயா தாங்க. அந்த ஊர் எந்த ஊர்லயுமே அந்த அவங்க ஊர்ல அந்த அவங்களோட இதை புரிஞ்சுக்கிறதுக்கு அவங்க பிறப்பு, அவங்க வாழ்ந்த விதம், அவங்க சூழல் அதெல்லாம் தான் பார்த்து இருந்திருக்காங்களே ஒழிய அதுக்குள்ளே இருக்கிறது பெரிய சக்தி அப்படிங்கிறத ரொம்ப லேட்டாக தான் புரிஞ்சுக்கிறாங்க. இன்னைக்கு கணக்கம்பட்டியில் எல்லாருமே ஐயா தாங்கிற மாதிரி இருக்காங்க. ஆனால் அவர் இருந்தப்ப நாங்கள்லாம் ஒரு பின்னாடி அவ்வளோ இதாக போய்கிட்டு இருப்போம். ஒரு மாதிரியே தான் சிரிப்பாங்க, இங்கே வந்தீங்க இவரை பார்க்கவா அப்படிங்கிற மாதிரிலாம் கூட கேட்பாங்க. அவங்கக்கிட்ட நமக்கு பேச்சு இல்லைங்க, அவங்க புரிஞ்சுக்கலைங்கிறது அவங்களோட அறியாமை தானே ஒழிய இப்போ புரிஞ்சுக்கிட்டாங்க எல்லாம் இருக்கிறாங்க. இப்போதான் ஐயாவை எல்லாம் கடவுளாக பார்க்குறாங்க. அவர் இருந்த வரைக்கும், அவர் பண்ணிக்கிட்டு இருந்த வரைக்கும் எல்லாம் அவரை பற்றி அவங்களும் புரிஞ்சுக்கல, தெரிஞ்சுக்கல. ஏன்னா இப்போ பார்க்கும்போது தான் அந்த ஊரில் கடை தவறாமல் அவரோட படத்தை வச்சு எல்லாரும் கோயிலுக்கு வர, மக்கள் அதிகமாக வர 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 இப்போ தான் அவரோட இது எல்லாத்துக்கும் தெரிய வருது. அப்போ தெரிஞ்சதை அவங்க புரிஞ்சுக்கிட்டதை விட இப்போ கொஞ்சம் நல்லாவே புரிஞ்சிருக்காங்கிறது இப்போ தான் தெரிய வருது. ஐயா வந்து எந்த மாதிரியான மக்களை விரும்பினாங்க, எப்படி இருக்கணும்னு நினைச்சாங்க? உண்மை, பொய் பேசக்கூடாது, நேர்மையாக இருக்கணும் அப்படிங்கிறதுல ரொம்ப தான் இருந்தார். யாருக்கும் தீங்கு செய்யக்கூடாதுங்கிறதெல்லாம் நிறைய வலியுறுத்தி இருக்கிறாரு. உழைப்பு, அவனோட கர்ம வினையை அவனுக்கே வேலை கொடுத்து அந்த இங்கே வந்தால் வயிறு இலகணுங்களா,
கரிசக்காட்டில் படுத்தா உடம்பு இலகும் இல்லையா, வயிறு இலகும் அல்லவா அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய சொல்லியிருக்காரு. வேலை நிறைய கொடுப்பாரு. ஒரு அந்த இடத்துல இருக்கிற சுத்தப்படுத்தணும்னு சொன்னாக்க பெருசா கூடையோ அல்லது மம்டியோ மற்றதெல்லாம் எதுவும் இருக்காது. ஆனா கையில எல்லா வேலையும் ஆயிரும். அவங்களோட இன்வால்மெண்ட்டோட இந்த வேலை செய்ய நிறைய வச்சிருக்காங்க. ஐயா வந்து யாரை வந்து திட்டுவாங்க, யாரை வந்து அடிப்பாங்க, அது அவருக்கு மட்டும்தான் தெரியும். கல் மண்ணு சுமக்கிறதுலாம் எதுக்காகன்னு சொல்லியிருக்காரு. அவங்களோட கர்ம வினையை போக்குறதுக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அவருக்கு தெரியும் வந்திருக்கிறவங்க யாரு என்ன ஏதுங்கிறது. அது தெரிஞ்சதுனால அவரு திட்டுறாரு. நமக்கு தெரியாது. நமக்கு அவங்க போட்டிருக்கிற அந்த விளைஞ்சலும் அதுக்கு ட்ரெஸ்ஸும் மற்றபடி அவங்களோட பகட்டான இதுன்னு தான் தெரியும். வரும் அவங்களோட சூழ்நிலையை தெரிஞ்சு அதுக்கு தகுந்த மாதிரி இது பண்றது. அதனால யாரை திட்டுவாருங்கிறது தெரியாது. ஒரு சில சமயங்கள்ல ரொம்ப அன்பா பேசி கொஞ்சி அது மாதிரிலாம் அனுப்பிச்சிருக்காரு. ஒரு சில சமயம் உள்ளே விடாம துரத்தியும் இருக்காரு. நம்ம என்னத்தை கண்டோம், நம்ம செஞ்ச பாவம் என்னங்கிறது அது அவருக்கு தெரியுது. அல்லது நம்மளை தொடர்ந்து வர தீய வினைகள் சக்தியில் ஏதாவது இருந்தது, அதை துரத்தி அனுப்பிச்சாராங்கிறதும் தெரியலை. அவரை திட்டுறதுக்கோ அவர் பண்றதுக்கோ எல்லாம் காரணம் கண்டுபிடிக்கிறதுக்கு இல்லை. காசு பணத்துக்கெல்லாம் அவர்கிட்ட மதிப்பே கிடையாது. மனசார கொண்டு வராங்களா அந்த அன்பு என்னங்கிறத இன்வால்மெண்ட் அதைத்தான் பார்த்தாரு ஒழிய காசு பணத்துக்கு அவர் என்னைக்குமே இது கொடுத்ததே இல்லை. சொல்லியிருக்காரு, நினைச்சா இந்த மலை தங்கமா மாறும்டா, நமக்கு எதுக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஒரு சில காசு பணத்துக்கு ஆசைப்படுறாங்களாங்கிற மாதிரி கூட பார்த்துருக்காரு. காசு பணத்துக்கு ஆசைப்பட்டவங்களுக்கு காசு பணத்தையும் கொடுத்துருக்காரு. அதோட அவரு அதுக்கு மேல அவங்கள கண்டுக்கல, கை விட்டுட்டாரு. காசு பணத்துக்கு ஆசைப்படாதவங்களுக்கு அவங்களோட கடைசி வரைக்கும் இன்னைக்கு வரைக்கும் அவங்களோட தேவைகள் பூர்த்தி பண்றதுக்கு என்ன செய்யணுமோ அதை செஞ்சுட்டு தான் இருக்காரு. ஐயா கிட்ட வந்து ஜாதி மத வேறுபாடு தான் உண்டா? ஒரு நாளும் கிடையாது. மகானுங்க, அவரை விட்டு எங்க போய் ஜாதி மதம் பேரெல்லாம் பார்க்கறது என்ன? இந்த ஞான பாதையில யாரும் வரலையேங்கிற வருத்தம் அவருக்கு இருந்துச்சு. சரியானபடிக்கு நேர்மையா அந்த மாதிரி நடந்துக்கலையேங்கிற மக்கள்கிட்ட அது இருந்துச்சு. நடிக்கிறாங்கடா அப்படிங்கிற மாதிரிலாம் கூட சொல்லி இருந்திருக்காரு. ஐயா ஜாதி மத வித்தியாசம் என்னைக்குமே ஐயா பார்த்ததில்லை. கணக்கு இல்லைங்கிறத வேற. அவர் கணக்கு வேற, கணக்கம்பட்டியான் கணக்கு வேறங்கிற மாதிரியே சொல்லியிருக்காரு. ரொம்ப 1008 நினைக்கலாங்க. அவர் என்ன கணக்கு வச்சிருக்காரோ அதுதான். அவரோட அளவுகோலுக்கு நம்ம ஆராய்ச்சி பண்ற அளவுக்குள்ள இல்லைங்க. அது பெரிய சமாச்சாரம். ஐயா வந்து பரிபூர்ண ஆசையை கொடுக்கறது எந்த இடம் நீங்க நினைக்கிறீங்க? உங்களுக்கு எந்த இடம் தெரியுது? மனசுல நினைக்கிற இருக்கிற இடத்துல இருந்து மனசுல நினைச்சாலே போதும். அந்த வித்தியாசம் அப்படிங்கிற முறையில எல்லா பக்கமும் இருக்கிறது ஐயா தான். எல்லா பக்கமும் நீக்க வர நினைஞ்சிருக்காரு. நீ இருக்கிற இடத்துல இருந்து நினைச்சாலே போதுங்கிறதையும் சொல்லி இருக்காரு. எனக்கு இந்த இடத்துலதான் அப்படிங்கிற அந்த வித்தியாசம் எல்லாம் தெரியல. எது எப்படி இருந்தாலும் கணக்கம்பட்டி அது அவரோட அவர் இடம் பிறந்து வாழ்ந்து ஐக்கியமாகி இருக்கிற இடம். அங்க போனா அதோட ஒரு நிம்மதி. நம்ம வீட்டில் இருக்கிற படத்தையே மனசார நினைச்சோம்னா கூட அந்த திருப்தி கிடைக்குது. அதனால இடத்துல எதுவும் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியலைங்க. ஆனால் எல்லா இடத்துலையுமே இன்னைக்கு அவங்க நம்பிக்கை தாங்களே. அவங்க சரிவர நம்பாம என்ன நினைச்சும் ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. இருக்கிற இடத்துல இருந்து அவர் முழுசையான அவர் இதைத்தான் வாங்கிட்டு வரணும், இதுதான் வேணுங்கிறதெல்லாம் அவர்கிட்ட என்னைக்குமே கிடையாது. எந்த அளவுக்கு நம்புறோம் அப்படிங்கிறத பொறுத்துதான். ஐயா வந்து மாரியம்மான்னு சொல்றாருல்ல, அந்த மாரியம்மாங்கிறது யாரு? பொதுவா பெண்களை மாரியம்மா அப்படிங்கிற ஒரு பேர்ல கூப்பிட்டாரு வழியிலேயே. ஐயா வந்து இந்த ராஜபோக வாழ்க்கை, அந்த சுலப வாழ்க்கை வந்து வாழல. சாதாரணமா வந்து அந்த தோட்டத்திலையும் அந்த கைத்துக்கட்டிலையும் காட்டு மேட்டையும் தான் சுற்றி தெரிஞ்சிருக்காங்க அப்படிங்கிறது உண்மையாது. அப்படிங்கிறதுனால அப்படிங்கிறது உண்மையான்னு கேட்குறேன். உண்மையான இப்ப நம்மளால சாக்கடை தண்ணி அள்ளி குடிச்சிட முடியாது, பசியோட இருந்துட முடியாது. அவர் ஒரே சமயத்துல 7 பிரியாணி சாப்பிட்டதெல்லாம் உண்டு. அவர் கடைசி வரைக்கும் ராஜபோகத்துல தான் இருந்தார். நமக்குத்தான் காட்டுமேட்டுல கட்டில் இருந்த மாதிரி மனசுல தாங்களே. அவரு மனசுக்குள்ளார எதையும் வச்சுக்கவே இல்லை. அவரு கடவுள். இருக்கிற இடத்த அவரு பூலோக சொர்க்கமாக தான் வச்சிருந்தாரு. அப்படித்தான் கடைசி வரைக்கும் இருந்துட்டு போனாரு. அதனால அவரு அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனா எளிமையா வாழணுங்கிறத அவரோட வாழ்ந்த முறையை வச்சு நமக்கு
போதிச்சுட்டு போயிருக்காரு. 100 ரூபாய்க்கு போடுறதும் சட்டை தான், 1000 ரூபாய்க்கு போடுறதும் சட்டை தான். மேலே துணி இருக்கணும், அவ்வளோதானே ஒழிய அது அவங்களோட எண்ணத்தோட மனசோட இதை பொறுத்து தான். ஆனால் எளிமையாக வாழணும் அப்படிங்கிறத அவர் அழகாக வாழ்ந்தே காட்டிட்டு போயிருக்காரு. ஐயாவுக்கு பிடிச்ச விஷயம்னா, ரொம்ப பிடிச்ச விஷயம், உங்க மனங்க ஓட்டுற விஷயம்னா அந்த விஷயம் உண்மையாக இருக்கணுங்க. மனசளவு கூட யாருக்கும் தீங்கு நினைக்காம உண்மையாக இருக்கணும் அப்படிங்கிறத அவர்கிட்ட இருந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் அதுதான். பொதுவாகவே எனக்கு பொய் சொல்கிற பழக்கம் இல்லை. சமாளிக்கிறதுக்குன்னு அப்பப்போ சொல்லிக்கிட்டு இருந்த அந்த சூழ்நிலை பொய்களும் ஐயாவை பார்த்ததுக்கு அப்புறம் சொல்கிறது இல்லைங்க. அது ஒன்று அவர்கிட்ட நான் பிடிச்சிக்கிட்டு அதை இன்னைக்கு வரைக்கும் கடைப்பிடிச்சிக்கிட்டு இருக்கிறேன். மக்களுக்கு, பக்தர்களுக்கு, ஐயாவோட பக்தர்களுக்கு நீங்கள் சொல்ல விரும்புறது? ஐயாவோட வழியை பின்பற்றி நடக்கணுங்கிறது தான். எளிமையாக, பொய் இல்லாமல், உண்மையாக, யாருக்கும் மனசளவோட தீங்கு நினைக்காம முடிஞ்சதை உதவியை செஞ்சுட்டு பேசாமல் போய்க்கணுங்கிறது தான் அவர் கற்றுக் கொடுத்த பாடம். அது வழியாக பின்பற்றினாங்கனாக்கா எல்லாத்தோட வாழ்க்கையும் ரொம்ப சுபிட்சமாக இருக்குங்கிறது என்னோட எண்ணம். முழுசாக அவரை நம்பணுங்க. நம்பிட்டா எவ்வளோ பெரிய இடர்பாடாக இருந்தாலும் சரி, அவர்கிட்ட சொல்லிட்டா அது எப்படி சரியாகுதுன்னே தெரியலைங்க. நம்ம எதிர்பார்க்காத விதத்தில் அது சரியாகுது. அதை நான் இன்னைக்கு வரைக்கும் கண்கூடாக பார்த்துக்கிட்டு இருக்கிறேன்.